அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. க்ளோரி சிக்னேச்சர் ஃபேஸ் கிளென்சர். ஏற்கனவே என் ஃபேஸ் எவ்வளோ நல்லா இருக்குது. கிளென்சர் போட்டது இது வேற. ஏற்கனவே இந்த மாதிரிதான் பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. நீங்க வேற புதுசா என்னமோ காமிக்கிறீங்க. அதெல்லாம் வேற, இது வேற. புரியுதா? இத பார்த்த உடனே வாங்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வருது. சரி, உள்ள இருக்கவங்களுக்கு வரணுமே, வர வைக்கிறோம். அதுக்காகவே கஸ்டமருக்கு எப்படி இந்த சேல்ஸ் பண்ணுவாங்க என்றத நாம உங்களுக்கு ஒரு டாஸ்கா வச்சு டெஸ்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் அதுல இருக்க ஸ்பெஷாலிட்டி, மெயின் ஐட்டம்ஸ், இதை எப்படி யூஸ் பண்றதுன்றது வரைக்கும் அவங்க டீம்லயே ஒருத்தவங்க கஸ்டமர் கேராகவும் இன்னொருத்தவங்க கஸ்டமராகவும் வந்து நம்ம இதை வந்து இதோட ஸ்பெஷாலிட்டியை பேசி காமிக்க போறாங்க. ஆனா கஷ்டம் கொடுக்காம பேசி காட்ட போறாங்க நமக்கு. அதால வாங்க இப்ப அந்த கேம் சொல்றாங்களா? பாரு, இன்னும் பியூட்டி ப்ராடக்ட் இன்னும் வச்சிருக்காங்க. பாப்பி பாப்போம். நீ எத்தனை பியூட்டி ப்ராடக்ட் பார்த்துட்டா? எது பார்த்தாலும் உனக்கு வந்து கணக்கா இருக்கு. இல்ல அந்த மாதிரி சொல்லாத, நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சரி, ஃபுல்லா விசாரிப்போம். சரி, ஓகே. ஹலோ, வாங்க. ஹாய். ஓகே, இதுதான் என்னோட தங்கச்சி கருப்பு. இந்த கருப்பு தான் கூப்பிடுவாங்க. அவங்களோட ஃபேஸ்ல சில பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அத பத்தி அவங்க சொல்லுவாங்க. ஓகே சிஸ்டர், உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? ஆக்சுவலா வந்து எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இருக்கு. அது எப்படி ஸ்பெசிஃபிக்கா எது நீங்க பார்த்தா டார்க் சர்க்கிள்னா வந்து இந்த சீரம் வைக்கலாம். ஸோ இந்த சீரம்ல வந்து டார்க் சர்க்கிள் வந்து போடுறது வந்து இதுல இருக்கு. ஸோ ஒன்று நிறையவே இருக்கு. இதுல விட்டமின் சி கலந்துருக்கு. ஸோ உங்க ஸ்கின் வந்து சென்சிட்டிவான ஓ, இது வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. இது வந்து பேஸ் ஆன் நேச்சர் ப்ராடக்ட். ஓகே, சோ பேசிக்கலி உங்க ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்டா இல்ல கெமிக்கல் ப்ராடக்ட்டா? ஏன்னா என் ஸ்கின் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். சோ எல்லா டைப் ஆஃப் கேஸ்க்கும் இது பாய்க்கலாம். ஓகே, சோ ஓகே. இதுதான். இது வந்து இங்க பாருங்க. இது வந்து 1 ட்ராப் தான் வைக்கணும். நீங்க 1 ட்ராப் வச்சிட்டோனே இது வந்து நீங்க மாய்ஸ்சரைசர் பண்ணணும். ஓகே சார், கொஞ்ச நேரம் நீங்க மாய்ஸ்சரைசர் பண்ணணும். ஏன்னா வெளியே நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சீரம் முடிதா அண்ட் மாய்ஸ்சரைசர் கலந்துருக்கு. நீங்க வெளியே போய் பாத்தீங்கன்னா என்ன இன்கிரிடியன்ட்ஸ் மெயினா பாய்க்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் இதுல எல்லா ப்ராடக்ட்டும். ஆமா, எல்லாத்துக்கும் அந்த ஜெனரலா கேக்குறேன். ஓகே, இதுல வந்து பைட்டோசின் செல் இருக்கு. ஓகே, அந்த சிம் செல் வந்து என்னன்னா உங்க ஸ்கின் வந்து லைக் வந்து அந்த சர்க்கிள்ல அதுக்கு இந்த பிம்பிள்ஸ்லாம் வருதுல அதெல்லாம் வந்து குறைக்கும். ஸோ இது வந்து 1 மந்த் நீங்க பாய்க்கலாம். நல்லாவே 1 மந்த் பாய்க்கலாம். ஸோ அந்த வேலிடேஷன் ப்ரோசஸ் வந்து பேசிக்கலி வந்து இந்த ஹோல் ப்ராடக்ட்டே லெட்ஸி நாங்கள் வாங்கினா வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து நான் பாய்க்க முடியும்? அது வேலிடேஷன் இது வந்து நீங்க 1 மந்த் பாய்க்கலாம். அண்ட் டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீம் வந்து 1 மந்த் பாய்க்கலாம். அண்ட் திஸ் ஒன் இது க்ரீம்ஸை வந்து நீங்க வந்து 3 to 4 months. ஓகே, இதோட பிரைசிங் என்ன சொன்னீங்க? இது யூஸ் பண்ணா வந்து என்னோட பர்சன்ட் இது வந்து என்ன ஒரு எனக்கு வந்து இதோட எல்லாத்தோட பிரைசிங்கும் தெரியல. ஓகே, தனித்தனியா வந்து ஏன்னா செட்டா இருக்கிற பிரைசிங். ஆமா, இது வந்து இதுல வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா வந்து இன்ஸ்டன்ட் லிஃப்டிங் சீரம். ஸோ இன்ஸ்டன்ட்னா வந்து இப்போவே நீங்க பாத்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஆக்சுவலி டைரக்ஷன் தெரியும். உங்களுக்கு பிரைஸ் இது வந்து நார்மல் பிரைஸ் வந்து under 40. ஓகே, அது மட்டும் இல்ல எல்லாமே எனக்கு தனித்தனியா ஒரு பிரைசிங். ஆமா, செட் ஆகும். மெம்பர்ஷிப் அப்படி இருந்துச்சுன்னா அதோட பிரைசிங் தெரியும். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் பிரைஸ் நான் முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து நார்மல் பிரைஸ் வந்து under 40. ஓகே, டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து இப்போ ப்ரொமோஷன் ஓடிட்டு இருக்கனால வந்து ஓ ஆக்சுவலி ப்ரொமோஷன் வந்து ஓடிட்டு இருக்கா? ஓகே, ஓகே. அப்போ வந்து லெட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஸ்கின்க்கு வந்து அது சூட்டபிளா இருக்கு. சோ am I entitled for different promotion? அந்த ப்ரொமோஷன் அந்த டைம் மட்டுமா இல்ல எப்படினா ஒரு செட் நம்ம வாங்குறோம். எவ்ரி மந்த் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எவ்ரி மந்த் வாங்கும்போது அதோட பிரைசிங் லேஸ் ஆகுமா இல்ல வந்து இத்தனை செட் வாங்குனா இந்த பிரைசிங் அப்படி? ஆக்சுவலி நீங்க எவ்ரி மந்த் வாங்குனா நீங்க மெம்பராவும் போடலாம். அப்படி இந்த பிசினஸ் வச்சு லைக் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. உங்க ஃபேஸ் வந்து நல்லா இருக்கு. நீங்க வந்து நிறைய பேருக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லா வந்து ஆர்கானிக்கோட ப்ராடக்ட் தான். ஓகே, ஆனா கேகேஎம் அப்ரூவல் உங்களுக்கு அப்ரூவல் இருக்கு. இதுல வந்து ஹலால் வந்துருச்சு இருக்கு. சோ அதுக்கு ஒரு பேசிக்கலி உங்களுக்கு ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி மாதிரி இருக்கும். பிகாஸ் யூசுவலி நீங்க பாத்தீங்கன்னா வெளிய மார்க்கெட்ல வந்து யூ ஹேவ் லைக் ஒரு சன்பிளாக் இருக்கும், ஒரு டே கிரீம் whatever. ஆமா, தனித்தனியா உங்களுக்கு வந்து அது வந்து இப்படி வாங்கினா உங்களுக்கு ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். So you all are recommending me to not only get இது but the whole set. ஓகே, உதாரணத்துக்கு வந்து எப்படின்னா வந்து இப்ப இந்த ஹோல் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம். அதோட இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வந்து எத்தனை வீக்ல தெரிஞ்சிரும்? அந்த ஆன்சர் 7 டேஸ்ல வரும். முக்கியமா ஸ்கின் கேர் அப்படின்னு முதல்ல நீங்க வந்து ஸ்கின் கேர் வாங்க வந்திருக்கீங்க. சோ உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஃபேஷியல் கிளைன்ஸ் பண்ணாம மத்த ப்ராடக்ட் நீங்க போக முடியாது.
டே க்ரீம் நைட் க்ரீம் நீங்க போறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்க ஃபேஷியல் கிளென்ஸ் பண்ணணும் பிகாஸ் உங்களோட லேயர் ஆஃப் டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 லேயர்ஸ் சோ அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க டர்ட் ரிமூவ் பண்ணணும் அண்ட் மேக்கப் போடுறீங்கன்னா பெயிண்ட் இப்ப நீங்க மேக்கப் வேர் பண்றீங்க சோ கன்சிஸ்டன்ட்டா பிகாஸ் நீங்க கீழ இருக்குறத மறைக்கிறதுக்கு மேக்கப் போடுறீங்கல சோ அந்த உள்ள இருக்கிற அந்த பொலிங்களை வந்து மறைக்கிறதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா இந்த கிளென்சர் பாய்ச்சி அதுக்கு அப்புறம் நீங்க வந்து டோனர் ஏன்னா 1 வீக்ல வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தெரியும் ஓகே ஏன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட் 1 வீக்ல அதோட ஃபீட்பேக்ஸ் வந்து எங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கா இல்ல வந்து கான்டாக்ட் நம்பர் கேக்குனா வந்து டைரக்ட்லி வந்து இந்த ஃபீட்பேக்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வந்து க்ளோரி சிக்னேச்சர் HQ ன்னு இன்ஸ்டா பேஜ்ல வந்து அதுல வந்து முழுக்க வந்து டெஸ்டிமோனி போட்டுருக்காங்க ஓகே சோ நான் மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணனும்னா வந்து 0162335477 அது एक्चुअली ஜெனரலா வந்து நம்ம எங்களுக்கு ஞாபகம் இருக்கு சோ அது வந்து எல்லா பேஜ்லயும் மேமா இருக்கும் நீங்க வந்து எல்லா சிக்னேச்சர் HQ இன்ஸ்டாகிராம்ல நீங்க தேடி பார்க்கலாம் கூகுள்ல இருக்கறதுனா கூட இது வெப்சைட் வந்து ரொம்ப நாள் இருக்காது சோ மேக் ஷூர் நீங்க ப்ரமோஷன் இருக்கிற வரைக்கும் promotion so நீங்க ஆனா if let's say நான் ப்ரமோஷனுக்கு வாங்கி நான் still entitlement membershipல இருப்பேன்ல so I'm still entitled for the promotion also anyway company promotion anytime புரியுது நீங்க மெம்பர் பிரைஸ்னா ஆல்ரெடி நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணிட்டீங்களா அது ஒரு ப்ரமோஷன் பிரைஸ் தான் உங்களுக்கு another கேள்வி என்னன்னா வந்து ஓகே இப்போ வந்து ஓகே என் தங்கச்சி இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அப்படினா வந்து இது நாங்க எடுத்து ஓகே எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ듀ஸ் பண்றது இல்ல நாங்க எடுத்து அதே மாதிரி டிராப் ஷேட் டிராப் ஷேட் போறனா 10 ringgit தான் கட்டணும் அப்ப ஏஜரா நீங்க போறீங்கன்னா 20 அது ஒரு ஃபீஸ் மாதிரி உங்களுக்கு நீங்க எல்லா டீடைலும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த டீடைலா நீங்க வந்து அவங்க IG நீங்க கோ த்ரூ பண்ணலாம் இதுல ஒண்ணு வெப்சைட் கூட முழுக்க அங்கேயே இருக்கு ஆனா நீங்க சரி ஜஸ்ட் ஒன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா பரவாயில்லை செட்டா யூஸ் பண்ணா அதான் ஹைலி ரெக்கமெண்டட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து கன்ஃபார்மா கன்சிஸ்டன்ட்டா யூஸ் பண்ணி சோ நீங்க ஸ்கின் கேர் எடுக்கறப்ப கண்டிப்பா நீங்க இதுக்கு முன்னாடி மேபி வேற ஸ்கின் கேர் பாய்ச்சிருக்கலாம் உங்களோட பட்ஜெட் என்னது பட்ஜெட் சொல்ல முடியாது இப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒன்னு வாங்கி யூஸ் பண்ணா நினைச்சோம் செட்டோட பிரைஸ் நான் கேட்டேன் இப்போ வரைக்கும் கிடைக்கல ஓகே செட் ஓகே லெட்ஸ் இப்போ நீங்க செட் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேபி ஒரு பட்ஜெட் இருக்கும் கண்டிப்பா ஸ்கின் கேர் டிஃபரெண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட பாய்ச்சிருக்கலாம் நீங்க சோ இது நீங்க ட்ரை பண்ணலாம் முதல்ல கிளென்சர் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இதுதான் அதோட பேஸ் சோ நீங்க சொல்றீங்க ஜஸ்ட் கிளென்சர் மட்டும் வாங்கிட்டு தென் மொத ட்ரை பண்ணா அதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு நாங்க என்ன கொடுத்துருக்கோம் ஏன்னா நீங்க சீரம் 7 டேஸ்ல வந்து சேஞ்சஸ் உங்க கண்ணிலே தெரியுதா இந்த டார்க் சர்க்கிள் இப்போ ப்ரமோஷன்ல ஏன்னா இந்த டார்க் சர்க்கிள் போய் உங்க நேச்சர் லுக் ப்ரமோஷன் அதுக்கு அப்புறம் நீங்க இது முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா வந்து டிஃபரன்சஸ் தெரியும் ஆட்டோமேட்டிக்கலா கண்டிப்பா ஆமா ஏன்னா சென்சிட்டிவ் ஆக்னிஸ்லாம் இருக்கு சோ அதனால ஆயிலே சீரம் தான் பண்ணுவாங்க முதல்ல உங்க கான்செப்ட் என்ன ஸ்கின் என்ன மாதிரி ஸ்கின் இருக்கு dry skin actually you dry skin and sensitive also அதனால எல்லா டைப்ஸ் இது கூட பாருங்க உங்க ட்ரை ஸ்கின் இருக்குன்னு சொல்றீங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க மாய்ஸ்சரைசர் இதுக்குள்ளேயே இருக்கு ஆனா எல்லா சீரம்லயும் அப்படி இருக்காது நீங்க தனியா போய்ட்டு மாய்ஸ்சரைசர் வாங்கணும் ஆனா இந்த சீரம்ல வந்து சீரம் மாய்ஸ்சரைசர் இப்போ நீங்க ட்ரை ஸ்கின் இருக்குன்னு சொன்னீங்க இந்த ஃபேஷியல் கிளென்சர் நீங்க பாய்க்கும்போது உங்க ஸ்கின் ட்ரையாவே வெச்சிருக்காது I see அதுதான் இதோட பிளஸ் அது மாய்ஸ்சர் பண்ணிட்டே இருக்கும் ஆமா எஸ் and இது ப்ரமோஷன்ல இருக்கு it will also moisturize your skin oil control பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஆயிலியாவே வெச்சிருக்காது ட்ரையாவும் வெச்சிருக்காது so you will always hydrated skin இன்னொரு மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா வைப்ரன்ட் work stressல கொஞ்சம் you looking aging so better நீங்க night cream is giving a relaxation to the skin okay so day cream பாய்ச்சிட்டு night cream பாய்ச்சிட்டு நைட் க்ரீம் பாய்ச்சிட்டு உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் பிகாஸ் நம்மளோட டே க்ரீம் பாத்தீங்கன்னா அது வந்து extract by camellia அது ஒரு flower இது வந்து Switzerland இருக்கு I see okay yes so அதனால தான் day cream also I see because so day cream பாய்ச்சிட்டு வேற எதுமே பாய்க்க தேவையில்ல like அப்படியே தூங்கிட்டு then next day வந்து சீரம் next day yes அதேதான் அதே quantity செஞ்சீங்கன்னா 3 to 7 days ல டிஃபரன்ஸ் பாப்பீங்க ஜென்டலா நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் முத காமிக்கிறேன் okay சோ நீங்க இதெல்லாம் பண்ணுங்க ஜென்டல் ஜஸ்ட் ஓகேவா ஏன்னா நீங்க அந்த கையில இப்ப போடல பாருங்க okay சோ இப்போ நீங்க இதெல்லாம் மட்டும் தான் இது பண்றீங்க okay சோ நீங்க வீட்ல இருக்கும்போது முத வந்துட்டு மூஞ்சி நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஓகேவா சோ மூஞ்சி நல்லா வாஷ் பண்ணிடுங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆமா and make sure உங்க கையை முத கழுவிடுங்க மூஞ்சி வாஷ் பண்றதுக்கு முன்னாடி சோ கை என்ன டர்ட்டியா இருக்கும் பாக்டீரியாஸ் இருக்கும் சோ அதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம்னாக்கா உங்களோட ஃபேஸை வந்து இது க்ளீன் பண்ணிட்டு ஒரு டவல்ல வந்து ட்ரை பண்ணிட்டு then you apply இது பண்ணிட்டு
ஆனா வந்து அது வந்து நீங்க வாஷ் கொஞ்ச நேரம் பண்ணி ஆக்சுவலா எனக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கு யூனிசெக்ஸ் இது இந்த ப்ராடக்ட் வந்து யூனிசெக்ஸா இல்ல This product is girl saree, men's saree, female saree, Man, both both also also can use size it. problem. இப்ப பாத்தீங்கன்னா உங்க மூஞ்சி கொஞ்சம் sagging-ஆ இருக்கு. ஆமா. என்ன Okay. பண்ணுவோம்? So நீங்க பாருங்க, So நீங்க why not night cream use பண்ணீங்கன்னா Instant result. quickly and buffness-ல குறைச்சு அழகா இது நீங்க போட்டீங்கன்னா இன்னும் உங்க அழகுக்கு இன்னும் அழகு சேர்த்த மாதிரியே இருக்கும். ஓகே அது நம்ம வந்து 20 வயசா அது இருக்கு நீங்க 18 வயசு மாதிரி லுக் கொடுக்கும். So அதுதான் நம்ம ஏன்னா So அப்பனா ரெண்டு பேருமே எப்படின்னா அந்த ரோஸ் ரெண்டு பேருமே பாய்ச்சிக்கலாம். so அது quickly அந்த result நீங்க பாப்பீங்க. கிளான்ஸ் வந்து இப்போ யூசுவலா கிளான்ஸ்னா கிளான்ஸ் மட்டும் தான் பண்ணுமா, அழுக்கு மட்டும் தான் ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். மேக்கப் மட்டும் தான் ரிமூவ் பண்ணுமா, அப்ப நான் இன்னும் நான் வந்து நியூட்ரிஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இன்னும் அடிஷனல் நியூட்ரிஷன்ஸ் வேணும்னாக்கா உங்களுக்கு பெட்டர் ரேடியன்ஸ் அண்ட் க்ளோவிங்கான ஸ்கீம் வேணும்னாக்கா நீங்க இதை யூஸ் பண்ணணும். ஐ திங்க் செட்டா எஸ் செட்டா யூஸ் பண்ணலாம். அதனால தான் நம்ம அதை கேட்டேன் பட்ஜெட் கான்ஸ்டன்ட் இருக்கா அப்படின்னு. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ரேஷன் பண்ணுது, லைட்னிங் பண்ணுது, மாய்ஸ்சரைசிங் பண்ணுது அண்ட் பிரைட்னிங் பண்ணுது. ஸோ உங்களுக்கு 4 விஷயம் கிளென்சிங் பண்ணிட்டு இதுவும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு அடிஷனல் நியூட்ரிஷன்ஸ் இதுலயும் கிடைக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன். நீங்க பாருங்க ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்குன்னா அலோவேரா இருக்கு. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஹெல்ப்ஸ் டு கீப் யுவர் ஸ்கின் moisturized. And also நீங்க பாத்தீங்கன்னா mulberry root extract இதுதான் மெயின். இந்த mulberry root extract தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா helps in skin lightening. So sometimes நீங்க கேட்கலாம் இது whitening like சில ப்ராடக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒயிட் ஆகும். சோ நம்ம அந்த மாதிரி ஒயிட்டிஷா அப்படிலாம் நம்ம சொல்ல கிடையாது. ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா போட்டதுக்கு அப்புறம்? இல்ல. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா பியூர் ஆர்கானிக், நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக். சோ நீங்க ஆர்கானிக் சொல்றப்ப நீங்க பழம் சாப்பிட்டாக்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா? அது நியூட்ரிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட். நைட் கிரீம் யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் கிவ் ரிலாக்சேஷன் டு யுவர் ஸ்கின். ஓகே. சோ அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக சுழிவு இருக்காது, அது ரிப்பிள்ஸ் இருக்காது. நீங்க யங்கா மோஸ்ட்லி கேர்ள்ஸ் பாய்ஸ் என்ன விரும்புவாங்க, நம்ம வெளிய அந்த ஒரு முக பொலிவு இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், அழகா இருக்கணும். சோ இந்த நம்மளோட ரோஸ் பிளசன்டா நைட் கிரீம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த லுக் நமக்கு வரும். பிகாஸ் ரோஸ் பெட்டல்ஸ்ல இருந்து அந்த பிளசன்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்கிறோம். சோ நேச்சுரல் பேஸ் ப்ராடக்ட்னால சோ அது உங்களுக்கு குயிக்லி அந்த ரிசல்ட் நீங்க பாப்பீங்க 4 to 7 days டிபெண்ட்ஸ். ஓகேவா? சோ அதனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் ஸ்மூத்னஸ்லாம் நமக்கு கிடைக்கும். சோ நீங்க இன்னும் ரிலாக்ஸா இருப்பீங்க. Actually 4 to 7 days 7 days to 14 days For actually 7 days. 7 days. வந்து நீங்க பார்க்கலாம் the difference. என்னோட சஜஷன் நீங்க கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியும். And one more thing, இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாமே நேச்சுரல் பேஸ் தான். அதுதான் that's why அதனால தான் என்னோட ஸ்கின் சென்சிட்டிவ். நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க பிளசன்டா அவங்க that's why பாய்ஸ் it takes time. அதனால தான் it takes time. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா நீங்க மேபி இதுக்கு முன்னாடி ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஒயிட்னிங் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இது மட்டும் நைட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. பிகாஸ் ஏன்னா அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். மார்னிங் நீங்க வேற கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா நமக்கு தெரியாது என்ன யூஸ் பண்ணுவோம். நம்மளோட நேச்சுரல் ப்ராடக்ட்னால அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கறனால உங்க ஸ்கின் கொஞ்சம் டேமேஜ் ஆகும், உங்க செல்ஸ்லாம் கொஞ்சம் இதாகும். சோ பெட்டர் நீங்க என்ன பண்ணீங்கன்னா both நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 weeks ட்ரை பண்ணீங்கன்னா you can see the difference. ஓகே. கண்டிப்பா நீங்க உங்களோட டேக் லைன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பியூட்டி இஸ் within you. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ்ல. more important. இங்க வந்து அப்ரோச்ல வந்து நான் பாக்குற வரைக்கும் எனக்கு ஒரு அப்ரோச் வந்து கொஞ்சம் குழம்புது. மற்றபடி நான் பார்க்குறப்ப இங்கே அப்ரோச் கொஞ்சம் குறவா இருந்துச்சு. இங்கிருந்து பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா எனக்கு பார்க்குறப்ப தெளிவா கிடைச்சதுன்னா இங்க உங்ககிட்ட ஆமா. அப்படி எது வாங்க போறேன் நான் நினைக்கிறேன் ஐ திங்க் கிளென்சர் மட்டும் வாங்கிக்கிறேன் நான் நீங்க டார்க் சர்க்கிள் போனோம்னா இது நீங்க ஃபர்ஸ்ட் ஆமா. சோ நான் கிளென்சர் பாய்க்கிறேன். உங்களுக்கு நீங்க இப்போ வாங்கும்போது just 50 ringgit தான் கிடைக்கும் உங்க ரெண்டு பேரும். இது ப்ரமோஷன் பிரைஸா இல்ல இது ப்ரமோஷன் பிரைஸ். ஏன்னா ஒரிஜினல் பிரைஸ் 68. சோ இது 50 ringgit உங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குறோம். ஓகேவா? சோ இப்போ ஒன்னு ப்ரமோஷன்ல ஓடிட்டு இருக்கு. பட் இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. முதல் 7 நாட்கள்ல டிஃபரன்சஸ் பார்த்த பிறகு நீங்க வந்து கண்டிப்பா. சோ why not நீங்க டேவும் நைட்டும் ஒரேடியா யூஸ் பண்ணிட்டு அது வந்து ஐ திங்க் நான் வந்து கிளென்சர் you're not getting response, right? So okay, what is the thing that you want to know more? No, உங்களுக்கு என்ன தெரியணும்? கேட்டினா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாத்தையும் நாங்க கேட்டு ஆமா. just review wise தான் மெயினா most probably people reviews-லாம் கொடுப்பாங்களா அது வந்து நாங்க முதல்ல படிச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க என்னையே ஒரு டெஸ்டிமனி எடுத்துக்கலாம். I have been using this one, that's why I wanted to highly recommend this to you. Okay, nice. அண்ணா வாங்கிக்கலாம்ண்ணே. சரி அப்ப நாங்க கிளென்சர் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிறோம். ஆனா வந்து நான் ஏன் இது நான் திருப்பி சொல்றேன்னா இன்ஸ்டன்ட்னா உடனே
ஸோ உடனே வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த சர்க்கிள்ஸ் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் மொதல் வந்துட்டு இந்த ஃபியூ டேஸ்க்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணோம்னா இதை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இன்ஸ்டன்ட் டிஃப்ரெண்ட் சேரும். ஸோ உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். ஓகே நீங்கள் போட்டோன்னே நாளைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்பி வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் மறுநாள் வந்துட்டு ஃபுல் செட்டு வாங்கிட்டு போகலாம். ஆனால் இந்த சீரம் நீங்கள் நைட்டும் வைக்கலாம், மார்னிங்கும் வைக்கலாம். நாங்க முதல்ல ஃபேஸ் கண்டிப்பா நீங்க வந்து இந்த ரிவ்யூ நீங்க ட்ரை இந்த ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பா ரிசல்ட் வந்துச்சுனா நான் ஷேர் பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல 01622354 also agent and வாட்ஸ்அப் WhatsApp பண்ணுங்க. பண்ணுங்க. உங்களோட டெஸ்டிமோனி நீங்க கண்டிப்பா 7 நாள்ல கொடுக்குறீங்க. சரியா? ஓகே थैंक यू மேகம் பொழிவிழந்து காணப்படுகிறதா? இதுவும் உங்கள் இருளடைந்த சருமத்தை உயிர்ப்பிக்க க்ளாரி சிக்னேச்சர் ஸ்கின் கேர். மொட்டாய் விரிந்து பூவாய் மலருங்கள். க்ளாரி சிக்னேச்சரின் மூலம் மாற்றத்தை உணருங்கள். மேலும் விவரங்களுக்கு க்ளாரி சிக்னேச்சர் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் இணையதளம் அல்லது 036-223-5477 என்ற தொலைபேசி எண் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கு நீங்க புரியலன்னு சொன்னீங்கல்ல, ஓகே சாட்டிஸ்ஃபைட் இல்லை என்னோட எக்ஸ்பிளனேஷன் எந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஸ்டின் வந்து ஐ மீன் எக்ஸ்பிளனேஷன் புரியல. இப்போ எப்படின்னா வந்து நம்ம வாங்க வரோம்னா வந்து ஒரு எப்படின்னா வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க வரோம். அப்போ அதில் வந்து அதை ஒரு எப்படியா வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பேசுவாங்க. அங்கிட்டு ரொம்ப குறவா இருந்துச்சு, மற்ற இடத்துல வந்து நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனால் அந்த சைட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் குறவா இருந்துச்சு. அதனால ஓகே, as a customer நீங்க அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க. But what happened here was he tried to overtake that. Okay. So I am unable to explain to you. So இதுதான் ஆரம்பிச்சு. ஓகே ஸோ அடுத்த இந்த ப்ராடக்ட் வரும்போது நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகே, எனக்கே என்னோட அப்ரோச் பிடிச்சிருந்துச்சுன்னா கிளியரா பேசினாங்க. எனக்கு அங்கே கிளியரா இருந்துச்சு. ஆனா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பேசாதனால எனக்கு ஸ்டார்டிங் உங்களுக்கு கேப் கிடைக்கல. அது நீங்க அதான் பிரச்சனை. அது வந்துட்டு அவர் கொஞ்சம் ஓவர் கம்பெட் ஹைப்பரா பத்தி எல்லாம் ஏன்னா அவர்னால தான் நீங்க பேசல. நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுவேன். he trying to overcome. So அதுல கொஞ்சம் அதான் கான்ஃபிடன்ஸ். I'm sorry for the little word. ஹாய் Hi sir, how are you? ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து வெயில போறதுனால ரொம்ப டார்க்கா இருக்கேன் ஸ்கின். இன்னொன்று வந்து ரொம்ப வந்து ஆயிலியா இருக்கேன் என்னோட வேர்வை. அப்புறம் வந்து இங்க கண்ணு குழி. ஸோ அதுக்கு ஏதாச்சும் நீங்க சொல்ல போறீங்களா? ஓகே சார், எது ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னு? ஓகே சார், என்னோட பேர் ஜாரா. ஸோ உங்களோட ப்ரொஃபஷன் என்ன சார்? அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி நான் வந்து கிளி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமேசிங். யா, எவ்வளவு நாளா செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு 6 வருஷமா ஓகே, செஞ்சுக்கிட்டு தட்ஸ் வெரி நைஸ் சார். ஸோ இப்போ நீங்க வந்து உங்களோட ஜாப் வந்து சேல்ஸ் பேஸ். கண்டிப்பா நீங்க வந்து வெளியே போய் எல்லாரையும் பார்க்கணும், கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ ஹைலி சஜஸ்ட் யூ எங்களோட திஸ் க்ரீம். ஓகே, எங்களோட டே ஓகே, இந்த க்ரீம் என்ன பெனிஃபிட் இருக்கு? ஓகே, திஸ் டே க்ரீம் வந்து எங்களோட டே க்ரீம் வந்து என்ன பெனிஃபிட்னா, இது வந்து ஒரு கெமிலியான்னு சொல்லி ஒரு ஃப்ளவர். திஸ் இஸ் ஃப்ரம் ஸ்விட்சர்லாந்துல இருந்து வந்திருக்கு மலேசியாவுக்கு. ஓகே, ஸோ நான் கேட்டது என்னன்னா, என்னோட வந்து ஸ்கின் கலருக்கு என்னோட வந்து மார்க்ஸ் போற மாதிரி அந்த மாதிரி க்ரீம் இருக்கா? மார்க்ஸ் ஸ்கின் மார்க்ஸ் இல்ல, இந்த அடிப்பட்ட இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து கருப்பா இருக்குல்ல, அது வந்து வெள்ளை கொஞ்சம் தழும்பு போற மாதிரி இருக்கா? தழும்பு போற மாதிரி. ஓகே, பேசிக்கலி இந்த க்ரீம் நீங்க கான்சிஸ்டன்டா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து நீங்க இந்த தழும்பு வந்து லைக் ஒன் ஷேட் வந்து இது கூட இன்னும் கொஞ்சம். ஓகே, எனக்கு வந்து ஸ்வெட்டியா இருக்கிற டைம்ல வந்து இந்த க்ரீம் பாய்க்க முடியுமா? anytime sir, you can use this cream, no problem. ஓகே, வேற தவிர்த்து வேற என்ன ப்ராடக்ட் சொல்லுங்க? Yeah, we also got the night cream. ஓகே, first person தான் இன்னும் நான் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்ல, இல்ல பாக்குறது கல்யாணம் ஆச்சு அத கேட்டேன். because ஏனா இந்த நைட் cream நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா so you look young a bit. என்ன இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு இதுல ரோஸ் பிளாசன் தான் யூஸ் பண்றாங்க. ரோஸ் பிளாசன் தான அந்த அது மட்டும் தான யூஸ் பண்றாங்களா இல்ல அது தவிர்த்து வேற ஏதாச்சும் plants அது யூஸ் பண்றாங்க, herbs எல்லாம் யூஸ் பண்றாங்க? அது என்னென்ன பிளான்ட்ஸ் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன டைப்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் வந்து பாய்க்கும் போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பாய்க்கணும், சும்மா வந்து நான் பாய்க்க முடியாதுல்ல. ஸோ அதுதான் they use some medical ingredients from raw materials taken from Switzerland. அது கொஞ்சம் டீடைல்ஸா இருக்கும். மெடிக்கல்ஸ் நேம்ஸா இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் அதில் உங்களுக்கு விளக்குது. நீங்க அந்த ஏன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க அது தெரிஞ்சவங்கல்ல, ஸோ அதுதான் நான் கேட்கறேன். ஸோ நீங்க என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் பாய்க்கிறீங்கன்னு அது தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். பரவாயில்ல சார், அது வந்து அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் இருக்கேன் வேற ஆள்கிட்ட கேட்டு பார்த்து.
ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க கிளி விற்கிறீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். ஓகே கூல். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் இப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க 2 ப்ராடக்ட். ஓகே. ஸோ முக்கியமாக இப்போ உங்களுக்கு வேர்க்குது, தென் வந்து நீங்கள் இன்னும் ஸ்வெட்டி ஆகுது, இதெல்லாம் இந்த மாதிரி சொன்னீங்களா? ஆமாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்வெட்லாம் பண்ணும்போது இந்த ஸ்வெட் எதனால பண்ணுதுன்னா உங்கள் பாடி வந்து நேச்சுரலாக வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியாக்குது உங்களோட ஸ்கின் பாஸ் மூலியமா. ஸோ அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அழுக்கு தன்மை வந்து இங்கே முகத்தில் நிறையா இருக்கும். ஸோ அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேஷியல் கிளென்ஸ். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் லேயரை கிளென்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, என்னென்ன ப்ராடக்ட் வைக்கிறீங்க? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்னென்ன நன்மை அது என்னென்ன வைக்கிறீங்க அதெல்லாம் அதுதான் சொல்லுவேன் சார். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஆக்டிவான இன்க்ரீடியன்ஸ் இந்த பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அலோவேரா இருக்குது. இந்த அலோவேரா என்ன செய்யணும்னாக்கா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களோட இப்போ கண்டிப்பாக நீங்கள் வேர்வையெல்லாம் தொடச்சி முடிஞ்சு இந்த இது பண்ண முடிஞ்சதுக்கு வந்து மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். கிளைண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மாய்ஸ்சரைஸ் பண்ணோம், ஸ்கின் ஒன்று ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அப்போ நீங்கள் வெளியே நடந்து போகிறீங்க, யாராச்சும் கஸ்டமர் அப்ரோச் பண்ணுறீங்கன்னாக்கா அவங்க மூஞ்சி ஒன்று ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் கான்ஃபிடென்ட்டாக பேசலாம். உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்ணாடியில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட கஸ்டமர் வந்துட்டு தாராளமாக உங்களை வந்து அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ். எத்தனை நாள் பிடிக்கும் இது வந்து நம்ம ஸ்கின்? 7 days பிடிக்கும். 7 days பிடிக்கும்ன்றது கன்ஃபார்மாக 7 days பிடிக்குமா? எஸ், அதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப விலைலாம் இல்லை, வெறும் 50 ringgit தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ். ஓகே, இது வாங்கி இன்னொரு ப்ராடக்ட் வந்து பை 1 1 ஃப்ரீ இருக்கா அந்த மாதிரி? ஓகே, இப்போதைக்கு பை 1 ஃப்ரீ 1 இல்லை, ஆனால் கோம்போ ப்ரைஸ் இருக்கு. கோம்போ ப்ரைஸ்னாக்கா டுகெதராக நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் இதுலேயும் நீங்கள் அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வந்து ஒன்று தான் 50 ringgit சொல்கிறீங்களா இல்லை அப்படி கிடையாது? ஓகே, கோம்போ ப்ரைஸ்ன்னு சொல்கிறப்ப 235 ringgit ப்ரைஸ் வந்து நம்ம வந்து 10 ringgit டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு 2 to 5 ஸ்பெஷலான ப்ரைஸ் கொடுக்குறோம். ஓகே பிரதர். ஓகே, ஸோ இருங்க நான் தேங்க்யூ பிரதர். ஓகே, ஸோ உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, என்னோட ப்ராப்ளம் வந்து இந்த பிறகு பிளாக் ஓகே ஆக்சிடென்ட் பண்ணி, ஸோ அடுத்தது வந்து என்னோட கண்ணாடி போடும்போது அப்புறம் ஆயிலியாக இருக்குது, ரொம்ப ஸ்வெட்டியாக வருது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து இது நீங்கள் பயன்படுத்தலாம் சார். இது வந்து இன்ஸ்டன்ட் லிஃப்டிங் சீரம். ஸோ இன்ஸ்டன்ட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இன்ஸ்டன்ட்னா உடனே இப்போ. ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா இது எங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆகுது? இது மேனுஃபேக்சர் வந்து மலேசியாவில், ஆனால் வந்து இது ஃப்ரம் வந்து சுவிட்சர்லாந்து வேறு. ஓகே சார். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு உங்கள் ஃபேஸ் ஷேப்பை வந்து கூர்மையாக கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து காலையில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். வீட்டு இது வந்து மாய்ஸ்சரைஸ் எத்தனை வாட்டி இது வைக்கணும்? இது வந்து காலையில் வந்துட்டு 1 இது பண்ணிவிட்டு 5 dot நீங்கள் வைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு அது காஞ்சிடும். ஸோ காஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் வச்சுட்டு நீங்கள் வெளியே வரலாம். ஆனால் மூஞ்சி கழுவிட்டு பிறகு அப்புறம் தானே மூஞ்சி கழுவிட்டு பிறகு தான் நீங்கள் இதை பாய்க்கணும். இது வந்து டே அண்ட் நைட் பிஃபோர் ஸ்லீப் இது நீங்கள் பாய்க்கணும். ஸோ அப்புறம் இல்லை உங்கள் கண்ணு கீழே வந்து கருவலி இருக்குன்னு சொன்னாங்க, இது கண்டிப்பாக கருவலிக்கு போகும். அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும், லிஃப்டிங் ஆகும். ஓகே, ஸோ நான் கன்சிடர் பண்ணது என்னன்னா, நான் எல்லாமே நல்லா சொன்னீங்க, பட் ஐ வாண்ட் டு ப்ரிஃபர் டு பை வித் ஹிம்லா. ஸோ அவர் வந்து கண்ணுக்குழி ஸோ ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு, லாங்காக எடுக்கல. ஸோ எனக்கு அவர் வந்து அட்ராக்ஷன் நல்லா பேசி எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எவ்வளோ தன்மை இருக்குதுன்னு கொஞ்சம் விஷயத்தை நம்மகிட்ட. ஆனால் வந்து இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் இது வாங்க பிரச்சனை. ஆனால் வந்து எங்கள்கிட்ட கொம்போ அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டுக்கிறேன், எவ்வளோ இது வந்துட்டு 140 நார்மல் ப்ரைஸ். ஸோ இப்போ வந்து ப்ரொமோஷன் வரதுனால உங்களுக்கு 110 ringgit நாங்கள் தரோம். ஓகே, ஐ கேரி தட். அது வந்து பார்த்துக்கோங்க, இது 1 dot நீங்கள் பண்ணிட்டோன்னே ஃபேஸ் கிட்ட வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணணும். உங்களுக்கு ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அந்த டிஃபரன்சஸ் பார்க்கலாம் உடனடியாக நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 30 seconds தான் வந்து ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அதே காஞ்சிடும். அது வந்து அது என்ன டெய்லி நம்ம இது பார்த்து இது வந்து லைக் வந்து மாய்ஸ்சரைசர் கலந்து டெய்லி வந்துட்டு உங்க ஃபேஸ் வந்து நல்லா வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரைட்னஸை கொண்டு வரும், சாஃப்ட்னஸாக இருக்கும், ஷேப்பியாக இருக்கும். வந்தால் கூட அந்த சுருக்கங்கள் சரிப்படுத்தும். ஆனால் வந்து நீங்கள் ஒன் செட் ஐ ப்ரிஃபர் டு பை திஸ் ஒன் only. ப்ரிஃபர் டு பை திஸ் ஒன். ஓகே ஓகே, தேங்க்யூ. எனக்கு யார் பேச தோணுச்சுன்னா ஆக்சுவலி ஈஸ்வரன் பேசுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து அவர் அவ்வளோ படப்படப்பாக ஒன்றுன்னு சொல்லாமல் அழகாக கஸ்டமர் வந்து சர்வ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பற்றி இது நல்லா சொன்னார். நான் சொன்னது எதுவும் உங்களுக்கு புரியல? ஓகே, நான் என்ன சொன்னது எனக்கு புரியல. நான் ஆக்சுவலி நான் கேட்டது வந்து இந்த பிளாக்காக இருக்குது. ஸோ வந்து நம்ம நான் முதல்ல மென்ஷன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி எனக்கு இது பிரச்சனை இருக்குது, ஆயிலியாக இருக்குது, ஸ்வெட்டியாக இருக்குது, நான் அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். திருப்பி பேசுவோம். அது நீங்கள் ஸ்வெட்டியாக இருக்கிறது சொன்னீங்க, அதனால தான் உங்களுக்கு அதில் சொன்னேன். அது நீங்கள் சொல்லும்போது அவரே ஒன்றும் உங்களோட நல்லா பண்ணாரு, அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனால் நீங்கள் இது அந்த மார்க் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுங்கள்.
இல்லையே நான் எல்லார்ட்டையும் நீங்க எல்லாரும் நிற்கும் போது நான் வந்து சொன்னேன், நீங்க அதை நீங்க கேட்கல. அவர் தான் கேட்டாரு, அது புரியுது, அவர் தான் கேட்டாரு அந்த விஷயத்த. என்ன பிரச்சனை இருக்கு முதல் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல அவர் தான் முதல் கேட்டாரு, என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, என்னென்ன தன்மை இருக்கு, அவர் தான் கேட்டாரு. இன்ட்ரோடக்ஷன் அவங்களும் முதல் கேட்டாங்க கேள்வி. என்ன கேட்டாங்க? அவங்க தான் உங்களுக்கு கேட்டாங்க. அவங்க கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலி நாங்க தான் கொடுத்தீங்க. எனக்கு பெஸ்டா தோணுது அவங்க தான். இல்ல அதான் அந்த ஸ்கேம் போகுதா அப்படி நீங்க கேட்கணும் அவங்க கிட்ட. ஸோ நீங்க அவர் இன்ட்ரோ கொடுக்கணும் அவங்க கிட்ட. இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க அப்படி வரீங்க. நான் சொல்றது ஒரு ஆள்கிட்ட கேட்கும் போது எனக்கு இவரு தான் பெஸ்டா தோணுது சொல்றேன். நீங்க எப்படி வரீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க மார்க் போறதுக்கு கேட்கீங்க. மார்க் போறதுக்கு கேட்கும் போது அவர் சொன்ன இந்த வாயில வந்து பாய்க்கும் போது நல்லா இருக்கும், அது அழகா தன்மையா வந்து ஒன்னொன்னா விஷயத்தை தான் என்கிட்ட வந்து சொன்னாரு. ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா நீங்க வரும்போது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதான் கதை. I can see it. இல்ல ஈஸ்வர் வரணும்னு சொல்லல. ஈஸ்வர் வரணும்னு சொல்லல. கிட்ட நீங்க ஃபுல் டீடைலா கேட்ட மாதிரி எங்க கிட்ட நீங்க கேட்கல. இல்ல நான் ஈஸ்வர் வரணும்னு சொல்லி நான் விளக்குறதுக்குள்ள அந்த ஃப்ளவர் நேம் நான் சொல்றதுக்குள்ள ஜஸ்ட் எனக்கு பிடிக்கல ஐடியா அப்படிங்க. இல்ல இல்ல ஜம்ப் ஆயிட்டீங்க. அது கஸ்டமர். நான் என்ன சொல்ல முடியும்? But you have to give time for us. நான் எது பிடிச்சிருக்கோ அது கேட்க முடியும். அது எனக்கு புரியுது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நான் கேட்க முடியும். நான் கஸ்டமர். Then நீங்க ப்ளேம் பண்ண கூடாது. நான் ப்ளேம் பண்ணல. நான் சொல்லல. நான் சொன்னா அவர் நல்லா பண்ணது சொன்னேன். அது நீங்க ஏத்துக்க முடியாது. ப்ராடக்ட் நான் ப்ரிஃபர் எடுத்துட்டேன். என்னோட கஸ்டமர் ஃபீட்பேக் நான் பண்ணேன். என்ன கஸ்டமர் இல்லையே நான் கஸ்டமர் ஃபீட்பேக் நான் கொடுக்குறேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதுதான் எடுத்துக்க முடியும். இல்ல ஒரு சின்ன கேள்வி இருக்கு. என்னன்னா என்ன புரியல. ஆக்சுவலி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன புரியல? Yeah, that's the point. சொல்லுங்க. என்ன புரியல? சொல்லுங்க. இல்ல அதான் ஒரு கேள்வி. என்ன புரியல? நீங்க புரியலன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் இவர்கிட்ட புரிஞ்சது, என்ன என்கிட்ட புரியல, அவர்கிட்ட என்ன புரியல, அவங்க கிட்ட என்ன புரியல. ஆமா. ஆக்சுவலி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. நான் எதுவும் ஃபோக்கஸ் பண்ணல. அவர் பேசுறது தான். நீங்க அதுக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. I want to buy issue. இல்ல என்ன கேள்வி நான் அதெல்லாம் அது ப்ராடக்ட் புரியல. இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுல என்ன உங்களுக்கு புரியல ஈச் பர்சன் கிட்ட? இல்ல என்கிட்ட அவங்க விட்டுருங்க. ஆக்சுவலி யார்கிட்ட நான் வந்து பேசி இருக்கும் போது நான் என்னென்ன கேட்டனோ எனக்கு சரியா அது நான் வரல. பட் நான் வந்து இவர்கிட்ட எடுக்கணும் பிடிச்சிருந்தேன். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவ்வளோ நான் எடுத்தேன். சரி ஓகே. நாங்கள் அடுத்த கஸ்டமர் பார்த்துக்கோம். தேங்க்யூ ஃபார் கமிங். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். Season 2 வந்திருக்க வாய்ப்பு எனக்கு என்னோட பாயிண்ட் நான் வைக்கணும். வச்சுட்டு அதுக்காக பேசுறீங்களா? ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, நீங்களும் ஏஜியும் பின்னாடி போயிட்டு சாப்பாடு என்னமோ எச்ச மாதிரி. யார் அந்த மாதிரி கிட்ட எவனோ வந்து குத்தி விட்டுருக்கான், எச்சையா இருக்குன்னு சொன்னானே. அப்ப வந்து குத்தி விட்டவன் தப்பு. எச்ச மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அதனால தான் சொன்னேன். விட்ட எச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன்டா. யாரு ஏஜி சொன்னானே? நீ சொன்ன Young Brothers Production presents Valangum 72 Hours Season 2. Powered by Glory Signature, Kalas Curry Powder, Nana's Crunch Cookies and Pani Puri. Co-sponsored by Jara Exotic, Hana's Hot Kitchen, AP Mind Eye Production, T-Shirts Makeover, Ars Media. ஒவ்வொரு சனி ஞாயிறில் உங்க அபிமான Young Brothers Production YouTube சேனலில்